ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜயும் காவேரியும் அவங்களோட அந்த பக்கத்து போர்ஷனை க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிறதுக்காக வராங்க. இப்போ விஜய் வந்து சாராயம் குடிச்சதுனால தள்ளாடிக்கிட்டு அப்படி இப்படி உளறி பேசிக்கிட்டே வராரு. காவேரி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண எடுக்கும்போது இப்போ விஜய் வந்து நீலாம் எதுவுமே செய்யக்கூடாது, வயிற்றில் பாப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நிலமையிலும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காமெடி பண்ணுறாரு. இன்றைக்கான எபிசோடில் ஒரு 10 நிமிஷம் விஜய் காவேரியை ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் எமோஷனலாக ரொமான்ஸாக சூப்பராக காட்டினாங்க. அந்த ஒரு மூமெண்ட்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப, அதாவது இன்றைக்கி டிவியில் அந்த மாதிரி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கான எபிசோடில் ஒரு 10 நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் காவேரி ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் வந்து அப்படி இப்படி உளறி பேசினாலும் ஆனாலும் சூப்பரான எமோஷனல் மூமெண்ட்டை பேசுகிறாங்க. நீ வந்து அம்மா வீடு தான் முக்கியம்னு சொல்லி நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படி இப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு காவேரி வந்து உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தா ரொம்பவுமே சூப்பர் மூமெண்ட்டாக இருந்துச்சு. பார்த்தா விஜயோட மடியில் படுத்துக்கிறாங்க. 2 பேரும் சூப்பராக அப்படி ஒரு மாதிரி கொஞ்சி ரொமான்ஸ் பண்ணி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க 2 பேரும் வந்து பாப்பாவை பற்றி பேசுகிறாங்க, வயிற்றில் இருக்க குழந்தைய பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் ரொம்பவுமே அழகாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாம் டீ குடிச்சு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நல்லா தூங்குனீங்களா என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாசலில் பார்த்தா தாத்தா பாட்டி வந்து நிற்கிறாங்க. பார்த்ததுமே எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அவங்களாம் வந்து சேரில் உட்காரும்போது விஜய் டக்குன்னு சிம்பாலிக்காக என்ன காட்டுறாருன்னா, அவர் பார்த்தா டக்குன்னு அப்படியே தரையில் உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு குமரனையும் உட்கார வச்சிடறாரு. ஆனால் யார்ட்டையுமே பேசாமையே தான் இருக்கார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாத்தாவை பாட்டி எல்லாம் வந்து அதாவது காவேரி கிட்ட அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாங்க. நான் இந்த மாதிரி பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இப்போ பாட்டி சொல்கிறாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருக்கணும்லம்மா, நீ வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணிங்கிறதுனால தான் நாங்களாம் அப்படிலாம் பேச வேண்டியதாக போயிடுச்சு. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மேலே இருக்கக்கூடிய நியாயத்தை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக பேசுகிறாங்க. அது வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பேசுகிற விஷயம்லாம் தாத்தாவும் அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாரதா அவங்களா இருக்கட்டும், அவங்களாம் எல்லாம் சந்தோஷப்பட்டு தான் பேசுகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா பழம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, இதெல்லாம் நீ இங்கே வச்சு சாப்பிடணும், நாங்கள் வாங்கிட்டு வரல, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொடுக்கணும் தான் இருந்தோம், நீ கிளம்பி வாமா அப்படின்னு தாத்தாவும் கூப்பிட்றாங்க, பாட்டியும் கூப்பிட்றாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே காவேரியை போயிட்டு வர சொல்கிறாங்க. காவேரியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி, அதாவது அவங்க வீட்டுக்கு விஜயோட வீட்டுக்கு போகிறதுக்காக அப்படி கிளம்பி போகிறாங்க. இப்போ தான் விஜய் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு நிமிஷம் நில்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியை கூப்பிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. வெளியில் போனதுக்கப்புறம் அவர் போய் என்னடா பேசணும், என்ன விஷயம் பேசணும்னு சொல்லி தாத்தா வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து இல்லை நான் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தாவும் பாட்டியும் ஏன்பா எதுக்கு இந்த மாதிரி சொல்கிற, நீ நம்ம வீட்டுக்கு போகலாமா, இப்போ தான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் இங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே எல்லாரும் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.